ஒரு நோயாளிக்கு மருந்து அளிப்பதற்கு யோசனை செய்ய தேவையில்லை. ஒரு பசித்தவருக்கு உணவு அளிப்பதற்கு அவன் எப்படி இருக்கிறான் என்று யோசிக்க தேவையில்லை. ஏதாவது விபத்து நடந்துவிட்டால் அப்போது பணம் செலவழிப்பதற்கு யோசனை செய்ய தேவையில்லை. ஆனால் இப்படி பணம் கேட்பவர்களுக்கு பணம் வழங்கும் போது யோசனை செய்ய வேண்டும். அவன் உன்னிடமிருந்து 10 ரூபாய் வசூல் செய்து மாலை மது குடிப்பான், இறைச்சி சாப்பிடுவான், தவறான செயல்களில் ஈடுபடுவான், மோசமான நடத்தை காட்டுவான் என்றால் உங்களும் நரகத்திற்கு போக வேண்டியதாகிவிடும். பணம் வழங்குவதற்கு நாம் மிகவும் யோசனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பணம் எப்படி பயன்படுத்தப்படும்? அதனால்தான் தகுதியானவரை பார்த்து பணம் வழங்கப்படுகிறது. பணம் அப்படியே உட்கார்ந்திருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுவதில்லை. உணவை நாம் யாருக்கும் வழங்கலாம். உணவிற்காக மருந்தையும் யாருக்காவது வழங்கலாம். நாம் சூழ்நிலைக்கேற்ப உதவியை செய்யலாம். குளிரில் யாராவது நடுங்கிக் கொண்டிருந்தால் நம் சட்டையை கழற்றி அவருக்கு வழங்கலாம். ஆனால் பணம் வழங்கும் நேரம் வந்தால் நாம் பணம் வழங்கும் இடத்தில் அந்த பணம் நன்றாக பயன்படுத்தப்படுமா இல்லையா என்று யோசிக்க வேண்டும். அது தவறாக பயன்படுத்தப்படும் என்றால் நீங்கள் அதற்கும் சாட்சியாக இருப்பீர்கள். அதனால் அதை நீங்கள் அனுபவிக்கவும் நேரிடும்.